தமிழகத்தில் இரவு 8 மணிக்கு வெளியான மிக முக்கியமான அறிவிப்புகள். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விக்கிரவாண்டி தொகுதியுடைய இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதனால் பரபரப்பு மீண்டும் அரசியலில் தொட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய செந்தில் பாலாஜி விரைவில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வெளியே வருவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டைகள் ஜூன் மாதத்தில் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட போலி மருத்துவர்களை கண்டறிப்பதற்காக ஒரு குழுவே இணைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் போலி டாக்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சப்பக்கட்டு கட்டி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட நபர்களை கண்டறிக்கிறதுக்கு குழுக்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா பி சேஃபாக இருங்க. ஓகேங்களா? அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு, தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கள்ளக்கடல் நிகழ்வு நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டு நாட் பேனிக். கள்ளக்கடல்லாம் என்னென்னா, நார்மலாக இருக்கும் கடல் திடீரென அதீத அளவில் சூறாவளி காற்றுடன் கூடிய அந்த அலைகள் எழுச்சி என்பது இருக்கும். 2-4 மீட்டர் வரைக்கும் அது உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு புயல் வந்தால் எப்படி ஒரு காற்றோட அந்த கடல் கொந்தளிப்பாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை சேர்ந்த எல் முருகனுக்கு பார்த்திங்கன்னா மத்திய இணையமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக நம்முடைய ஜி அவர்கள், ஓகேங்களா, 3வது முறையாக பிரதமர் மோடியாக பதவி ஏற்று இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்களை பார்த்திங்கன்னா தெரிவித்த வந்த வண்ணம் இருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த செய்தி ஒரு புறம் இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில் தான் மற்றும் ஒரு மிக முக்கியமான தலைப்பு செய்தி வெளியாகிருக்கு. நீட் தேர்வில் நாடு முழுவதும் 67 பேர் 720க்கு 720 மார்க் பெற்றது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்கிறது. எப்படி எல்லாரும் அவ்வளோ மார்க்ஸ் எடுத்தாங்க, என்ன ஒரு மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணியிருக்கிறாங்க போல். ஸோ அதனால் கண்டிப்பாக இதையுமே நீங்கள் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு, வானிலை சார்ந்த அறிவிப்பு. தமிழகத்தில் மீண்டும் படிப்படியாக வெப்பநிலை உயரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்றது வெளியாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது போல் அடுத்தடுத்த தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் நண்பர்களே.